அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முந்தைய நிர்வாகிகளால் சீமானுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய சிக்கல், இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கட்சியை விட்டு விலகி போயிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சில நிர்வாகிகள் இருக்காங்க. அதாவது கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை சேர்த்துக்கிட்டு அவங்க நாம் தமிழ் கட்சிக்கே தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு பேனரை வச்சு ஒரு பஸ் முழுக்க ஆட்கள் வந்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியிலுமே இல்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு அந்த தருணத்தில் அதிக அளவில் பேசக்கூடிய விஷயமாகவும் மாறி இருந்துச்சு. இப்படி கட்சியிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகிகளில் 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா புகழேந்தி மாறன், வெற்றிகுமரன், இவங்க இருவருக்கும் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் அதிகப்படியான செல்வாக்குகள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கட்சியில் ஏற்பட்ட ஒரு சில முரண்பாடு காரணமாக இந்த ஒரு பிரச்சனை பெரிதாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலையும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை கட்சியிலிருந்து விலக்கி இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணால் கட்சிக்கு உங்களுடைய உதவி தேவைப்படும், அதனால் காத்துட்ருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா புகழேந்தி மாறன் கிட்டையும் வெற்றிகுமரன் கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க ஏதாவது ஒரு தருணத்தில் மீண்டும் கட்சியில் இணைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் தற்போது எழுந்திருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாகவே புகழேந்தி மாறன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் குறித்தும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி முந்தைய காலத்தில் யார் கடுமையான விமர்சனத்தை சீமானுக்கு எதிராக வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெயிண்டர் ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீமானை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்தாரு. இவரை மாதிரியே புகழேந்தி மாறனும் பண்றாரோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் தற்போது எழுந்திருக்கு. எதனால இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நாளாகவே புகழேந்தி மாறனுடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கிறதாகவும் அதற்கு பிறகு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று துவங்கி அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க சீமானுக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்ற காரணத்தினால அந்த குரூப்ல இருக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரூப் மெசேஜை ரிப்போர்ட் பண்ணி அவருடைய வாட்ஸ்அப்பும் ட்விட்டரும் இரண்டுமே முடக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்திற்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் தலைவியாக இருக்கக்கூடிய சுனந்தா தான் காரணம் அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி நிறைய மிரட்டல்களையும் நிறைய தொல்லைகளையும் எனக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு புகழேந்தி மாறன் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நேரடியாகவே நாம் தமிழ் கட்சியையும் நிர்வாகிகளையும் ரொம்ப குறை சொல்லக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது. இதுல இருந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா புகழேந்தி மாறன் விலைக்கு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா புகழேந்தி மாறனுடைய நடவடிக்கைகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.